எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சம்மர் ஆரம்பிச்சதும் சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்றது ஒன்று ஐஸ்கிரீம். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டெசர்ட் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது கட்பட் ஐஸ்கிரீம். ஸோ இந்த பர்டிகுலர் ஐஸ்கிரீம் வந்து மேங்களூர் உடுப்பி சைடில் ரொம்ப ஃபேமஸ். இது வந்து நம்ம லேயர்ஸில் செய்ய போகிறோம். ஸோ வாங்க இந்த சூப்பரான கட்பட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஐஸ்கிரீம் செய்ய நான் சில பழங்களை எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு ஆப்பிள் எடுத்து இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வைங்க. அடுத்து ஒரு வாழைப்பழத்தை நறுக்க போகிறேன். இதையும் சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வைங்க. கொஞ்சம் பச்சை திராட்சை எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால பாதியாக கட் பண்ணுறேன். ஐஸ்கிரீம் அசெம்பிள் பண்ணலாம். இந்த மாதிரி உயரமான கிளாஸ் எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் போடுங்க. அடுத்து ஃப்ரூட்ஸ் சேர்க்கலாம். கொஞ்சம் ஆப்பிள், கொஞ்சம் வாழைப்பழம், திராட்சை, கொஞ்சம் நறுக்கிற முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை கொஞ்சம் போடுங்க. அடுத்து ஒரு ஸ்கூப் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் போட்டு மேலே கொஞ்சம் வேக வச்ச சேமியா ஆட் பண்ணுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஸ்ட்ராபெரி ஜெல்லி போடணும். இந்த ஜெல்லி எப்படி செய்யறதுன்னு ராயல் ஃபலூடா ரெசிபியில் சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. அடுத்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் போடுங்க. கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் திராட்சை, கடைசியாக ஒரு பெரிய ஸ்கூப் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வச்சு கிளேஸ்ட் செர்ரி வைங்க. அவ்வளோதாங்க, கட்பட் ஐஸ்கிரீம் இப்போ ரெடி. பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அட்டகாசமான கட்பட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. நான் 3 விதமான ஐஸ்கிரீம்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இதெல்லாம் போட்டு நான் வந்து இது செஞ்சுருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்ஸ் கூட நீங்கள் இதில் போட்டு நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக இந்த கட்பட் ஐஸ்கிரீம் நீங்கள் ட்ரை பண்ணி இந்த சம்மரை நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள்.